ஹாய் ஹலோ வணக்கம். ராத்திரி சாப்பாடு குட்டிங்களா பார்த்ததுல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, கோச்சிக்கிடாதீங்கன்னா. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க கோயிலில் மத்தியானம் வாங்கி பார்த்தீங்களா அந்த சோறு தான் எங்க அம்மா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றி போட்டாங்க. நல்லா வித்து போல தான் இருக்கு. கொஞ்சம் போதும் இன்னைக்கு. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா கோயில் உள்ள ரசம். இன்னைக்கு ரசம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. அது வந்து மண்டி. அப்புறம் பார்த்தீங்கன்னா கோயிலேருந்து வாங்கிட்டு வந்து தீயல் கூட்டு இன்னைக்கு ஆசம் அடிப்பொலியாக இருந்துச்சு பாருங்க. ஓகே, இதை நல்லா அப்படி போட்டு விரசி தான் சாப்பிட தருங்க. அது மாதிரி இன்னும் கொஞ்சம் பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ தான் நீங்கள் நல்லா சம்பாதிக்கிறீங்க, நல்ல சேனலுக்கெல்லாம் போயிருக்கீங்க, நீங்கள் வந்து உங்களை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மாறணும். என்ன மக்களுக்கு எல்லாருக்கும் எதனால பிடிச்சிச்சு? நான் இப்படி இருக்கிறதுனால தானே பிடிச்சிச்சு. இனிமே நான் வந்து சேனலுக்கு போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் இன்னும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோட்டு சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு ஹாய் எவரிபடி அப்படி சொல்லிட்டுலாம் எடுத்தால் நல்லாவா இருக்கும். என்ன மக்களுக்கு எதனால பிடிக்கும்? நான் என்டர்டைன்மெண்ட்டு, எஜுகேஷனு, ஃபன்னு எல்லாம் சேர்ந்து கொடுக்கறதுனால தான் அவங்களுக்கு எனக்கு பிடிக்கும். ஓகேவா? எனக்கு அதுவே போதும். நான் வந்து எப்பவுமே யாருக்காகவும் நான் மாறணும்னு நான் நினைக்கவே மாட்டேன். நான் இப்படியே இருக்கும்போது என்ன எல்லாம் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்களுக்கே என்ன பிடிச்சா போதும். நான் வந்து மாறினாதான் எனக்கு இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னா அந்த ஒரு மாற்றமே எனக்கு தேவையில்லை. அதே மாதிரி வந்து இப்போ நான் வந்து இப்போ வீட்டில் இப்படிலாம் இருக்கேன். ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும்னா எந்த இடத்துக்கு எப்படி போகணுமோ அந்த இடத்துக்கு நம்ம அப்படி போனால் போதும். சரியா? அதுக்காக எப்பவுமே அப்படியெல்லாம் மாறிகிறீங்களான்னு தெரிய முடியாது. சரியா? இது வந்து நான் திமிர்லையோ அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லலை. ஏன்னா உடனே நீங்கள் அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா வந்து அன்றைக்கு ஒரு நாள் கண்ணாடி போட்டிருக்கேன், உனக்கு பணம் வந்துருச்சு. ஏமா 20 ரூபா கண்ணாடி போடுறதுக்கு பணமாக வரணும்? திருவிழா கடையில் வாங்கினா வந்துட்டு போச்சு. எப்படிலாம் இருக்காங்க பார்த்தீங்களா? ஊர்க்கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, நல்ல கண்ணு, நொல்ல கண்ணு, எல்லா கண்ணும் ஒழிஞ்சு போவேன். நானே சுற்றி போட்டுறேன் எனக்கு. ஓகேவா? நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கிறத மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.